நேற்று நியூவா ரிலீஸ் ஆன படத்துக்கு போயிருந்தேன்யா. செம்ம போர். அவனோட போயிருந்தேன்னா இருந்துச்சு. அதுக்கு தான் ஒழுங்கான பாய் ஃப்ரெண்டா பார்த்து பிடிக்கணுங்கிறது. இப்போ வந்துடும் பாப்பான் பாரு. பாரு வேணாம், பார்க்கவே மாட்டான். திரும்பாத. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் டா. Good morning. Who's that cover? Hey Karthik, come here man. Congratulations Karthik. ஆஸ்திரேலியால நடக்கிற நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு உன்னை 6 மாசம் டெபுடேஷன்ல போட்டிருக்கேன். Thank you sir. Hello Karthik. Thank you sir. All the very best to you. Thank you sir. Congrats. ஹலோ, என்ன சிவராமன் சார்? சார் உங்க பொண்ணு கூட மெல்பர்ன்ல படிக்கிறான்னு சொன்னீங்க, எங்க இருக்கா? அவ ஆஸ்திரேலியால இல்ல, சவுத் ஆப்பிரிக்கால இருக்கா. சார் எதுக்கு போய் சொல்றீங்க? போயா தொலைச்சு விட. என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ற நீ. அலையறா பாரு. ஏய், என்னடா அடி முகத்துல? ஜென்ரலா பொண்ணுங்க லவ் பண்ணும்போது கிஸ் பண்ணுவாங்கல்ல, யாழ் பஞ்ச் பண்றாடா. ஏய், அவன் நாளைக்கு ஊருக்கு கிளம்பணும். ஒழுங்கா பேக் பண்ண விடுங்க. யாரா சுனாமி? பிரியாடா. எஸ் பிரியா. 8 PM. ஓகே, வந்துரு. டேய், அவ சுனாமி இல்லடா, பஞ்ச் பிரியா. எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்றாடா. எதுக்கு கோவப்படுறான்னு தெரிய மாட்டேங்குதா? டேய் நிறுத்துறா. எப்ப பார்த்தாலும் பிரியா பிரியா பிரியான்னு என் காதெல்லாம் வலிக்குது. என் கஷ்டத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன், உனக்கு என்னடா வா வலிக்குதுடா. என்ன தாண்டா அவன் பிரச்சனை? அது நேத்து நானும் அவளும் ஒரு இடத்துக்கு போனோமா. என்ன யோசிச்சுட்டு இருக்க? இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல எவ்வளவு விக்கெட் விழுந்திருக்குமோ. அப்போ என்ன பத்தி யோசிக்கல. நான் முக்கியம் இல்ல, மேட்ச் தான் முக்கியம். ஏண்டா இப்படியா பதில் சொல்றது? ஓகே ஃபைன். உனக்கு ஞாபகம் இருக்கா, இதே காஃபி டேல February 14th ஈவினிங் 5:30க்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோமே, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஹவு லக்கி ஐ எம். இப்படி சொல்லண்டா. அதை விட்டா அக்கா உள்ள இருக்காங்கடா. சரிடா, அதெல்லாம் விடுறா. ஒரு நாள் இப்படிதான்டா, நானும் அவளும் பார்க்ல உட்கார்ந்துட்டு இருந்தோமா. அப்போ ஒரு அழகான பொண்ணு இப்படிதான் கிராஸ் பண்ணி டிங் டிங் போயிட்டு இருந்தாளா. அந்த பொண்ணு அழகா இருக்கல்ல? பரவாயில்ல, உயரமா இருக்கிறதால அழகா இருக்கு. அப்ப நான் குள்ளமா இருக்கேனா? அப்படி இல்ல, உயரமான பொண்ணுங்களை பார்க்கும்போது நீ கொஞ்சம் குள்ளமா இருக்கு. உனக்கு நேரம் சரியில்லை. நான் திரும்பி சேர்த்து போயிட்டா என்ன செய்வ? இன்னொத்திய கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? தெரியல. நீ பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும். அவளோட போட்டோலாம் எடுத்துக்குவல? அப்போ அந்த போட்டோ எடுத்து பெட்ரூம்ல மாட்டிப்பியா? அப்பதானே அவ சந்தோஷப்படுவா. அப்ப நான் என் கபரை திறந்து என் ஜீன்ஸ் டாப்ஸ் எல்லாம் எடுத்து அவகிட்ட கொடுத்துருவியா? அது எப்படி முடியும்? அவ ஹிப் சைஸ் தான் 28, அவன் உயரம் வேற. அது எப்படி மேட்ச் ஆகும்? விளையாடுறியே. அடியா மச்சான், நீ பொண்ணுல பத்தி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கவே இல்லடா. அவங்க அகராதியில எல்லாத்துக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கு. இப்போ ஒரு பொண்ணு சரின்னு சொன்னா வேண்டாம் யோசின்னு அர்த்தம். அவ 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னா 1/2 மணி நேரம் ஆகும், வேற வேலை இருந்தா போய் பாருன்னு அர்த்தம். உன் இஷ்டம் அப்படின்னு சொன்னா நீ சொல்றத கேட்க மாட்டியான்னு அர்த்தம். அதுவே புருவத்தை உயர்த்தி சொன்னா சொல்ல சொல்ல கேட்க மாட்டியான்னு அர்த்தம். சரி பரவாயில்லன்னு சொன்னா நீ ஒரு நாள் என்கிட்ட வந்து நல்லா மாட்டுவ, அன்னைக்கு வச்சுக்கிறேன்னு அர்த்தம். சொன்னா என்ன அர்த்தம் கேளு. டான்ஸ் சொன்னா குட் கொஸ்டின். நீ செஞ்ச உருப்படாத வேலைக்கு இதுவே ஜாஸ்தின்னு அர்த்தம். புரியுதா? ஏய், பொண்ணுங்களை பத்தியே பேசுறதை விட்டுட்டு வேற ஏதாவது உருப்படியான வேலை இருந்தா பாருங்களேன். லைஃப்ல எங்கேயோ போயிடுவீங்க. ஆமால, நம்மள வீட்டை விட்டு காலி பண்ண சொல்றாங்க.
வழியுது. எங்கேயோ பார்த்தேன்னு நினைச்சேன்க்கா. ஏய், நானும் பார்த்து தாண்டா இருந்தேன். உன்னை சொல்லி என்ன பிரயோஜனம்? உன் மாமாவும் இன்னும் அதே மாதிரி தான் இருக்காரு. அக்கா, மாமா மட்டும் இல்ல, உலகத்துல இருக்க எல்லா ஆம்பளைங்க மனசுலயும் ஆசை இருக்கதான் செய்யுது. ஒரு பொண்ணு அழகா இருந்தா ஒரு 2 நிமிஷம் இல்ல 1 நிமிஷம் அவளை பார்க்கறோம், ரசிக்கிறோம். இது தப்பா? ஒரு பொண்ணுடைய பிரச்சனையை பேசுறதுக்கு 1000 அசோசியேஷன்ஸ் இருக்கு. ஆனா ஆம்பளைய பத்தி வாதாடுறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. men are really pathetic. அதுக்கு தான் ப்ளூ கிராஸ் இருக்கே. தெரு நாயெல்லாம் கூட ரொம்ப அன்பா பார்த்துப்பாங்க. அக்கா, this is too much. நானும் பொண்ணுங்களை ரெஸ்பெக்ட் பண்ண தான் செய்றேன். சிலரை பார்த்தா மதர் ட்ரீஸா நினைப்பு வருது, கையெடுத்து கும்பிடுறேன். சிலரை பார்த்தா இந்திரா காந்தி நினைப்பு வருது, சல்யூட் பண்றேன். சிலரை பார்த்தா மிட் நைட் மசாலா ஞாபகம் வருது. அங்கதான் கொஞ்சம் இறங்கி போயிடுறேன். கெமிஸ்ட்ரி, அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? உன்னோட ஃப்ளர்ட்டிங்க்கு சும்மா கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்னு 1000 காரணம் சொல்லாத. அக்கா, அங்க பாரு. Hey, stop it. What's this? வரேன்க்கா, உடம்பு பார்த்துக்க, வரி பண்ணாத. போன் ஒண்ணு ஃபோன் பண்ணு. ஓகே ஓகே. பாய் கார்த்திக். It's over there. Oh. Excuse me. Some cotton, please. Excuse me, sir. Your flag? Yeah. Help yourself. Passengers are now requested to fasten their seatbelts. First time flightல வரீங்களா? ஆமா. Okay, I'll help you. Hey, இரு. Hey. உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் விட கே ஃப்ரெண்ட் தான் பிடிக்குமா? Hey, move. Where is Vaidhi? He's hiding down there. இது என்ன? Photo. அது தெரியுது. இதுல இருக்கிறது யாரு? நான் தான். உன் கூட இருக்கிறது. That's friend. பார்ட்டில மீட் பண்ண. பார்ட்டிக்கு அவ ஸ்விம் சூட்ல தான் வருவாளா? அத அவகிட்ட கேளு. Stupid. Husband and wife problem. Bloody Indian wife. தமிழா? புரிஞ்சிருச்சா? உங்க தொல்லை எல்லாம் தேவையில்லைன்னு தான் இங்க வந்தேன். மாட்டிக்கிட்டேன். உன்னை பார்த்தா தமிழ்நாட்டே பார்த்த மாதிரி இருக்குப்பா. பசங்களா, உங்க அப்பா பார்த்து கூட்டிட்டு போக கூடாதா? ஏய், 4-5 பசங்களோட வந்தா உடனே அப்பாவா? என்ன பார்த்தா நான் அப்படியா தெரியுது? அது பாக்குறது கொஞ்சம் ஹேண்ட்ஸமா இருந்தா வேணும்னே வந்து மோதுவீங்களே. வேணும்னு வந்து மோதல, அதோட நீங்க ஒன்னும் ஹேண்ட்ஸமாவும் இல்ல.
தேவையில்லாம பேசாதீங்க. ஏதோ நம்ம அதிர்ஷ்டம் அழகான பொண்ணு மேல இடிச்சிட்டோம்னு சந்தோஷப்படாம சும்மா மறைக்கிறத பாரு. நான் மோதலையே. நீ காலை முக்குற, நாளைக்கு தலையை முக்கணும். இதெல்லாம் புது மாப்பிள்ளையா இருக்கிற வெறும் 2 மாசத்துக்கு தான். அதுக்கப்புறம் வீட்டுக்காரியோட இம்சத்தாலாம நீ தான் வந்து இந்த குளத்துல குதிக்க வேண்டியதா இருக்கும். இந்த மாதிரி ஆளுக்கு பொண்ணு கொடுத்ததுக்கு அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க தான் ஆத்துல குதிக்கணும். அதோட இப்படி ஒரு ஆளை கட்டிக்கிட்டதுக்கு அந்த பொண்ணு சேர்ந்து குதிக்க வேண்டி இருக்கும். வாங்கடி. நம்ம ஹேண்ட்ஸம் தான்டா. திரும்பி திரும்பி பாக்குறாங்க. மாப்பிள்ள நீ பயப்படாதவா. மச்சான் இங்கிருந்து வந்திருக்கானே தெரியலையே. விட்டுபுடி விட்டுபுடி. மேடம் மேடம் ஒரு நிமிஷம். போலீஸ் கிட்ட ஏதோ கம்ப்ளைண்ட் பண்றாடா. உங்களுக்கு ப்ரமோஷன் வாங்கணும்னு ஆசை இல்லையா? அங்க மினிஸ்டரோட பையன் வந்திருக்காரு, கண்டுக்காம இருக்கீங்க. யாரு சொல்றீங்க? அதுவும் அந்த ஹைட்டா எல்லோ ஷர்ட். கை வர காமிக்கிறாடா. டேய் ஓகே. எஸ்கேப் எஸ்கேப் எஸ்கேப். ஏட்டையா அவங்கள கொஞ்சம் பிடிங்களேன். சீக்கிரம் வாருடு. இந்தாடா போடு. எக்ஸ்கியூஸ் மீ சார், கேன் யூ டெல் மீ தி அட்ரஸ் சார்? ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் பண்ணினா வந்துரும். ஓகே தேங்க் யூ. நமக்கும் வந்து மாட்டுது பார் ஆண்ட்டு. பின்ன வேற என்ன கிடைக்கும் நமக்கு? ஏய் சும்மாறா. ஹாய். மாட்டாம அப்பாவா வா வா. நமக்கு மாட்டு மச்சி. ஏய் பாரு. ஏய் நான் உண்மையா தான் சொல்றேன். நான் சொல்றதை நம்புறியா? நான் பிரியா நினைச்சு தான் போனேன். பார்த்தா உங்க அக்கா. அடடா அம்மா டிக்கெட் ஓடணும். This is too much. He's so naughty. You cheat. By the powers vested in me, I declare you husband and wife. You may now kiss the bride. என்ன கல்ச்சர் பாரு. கிஸ்ல இருந்தா கல்யாணமே ஆரம்பிக்கிறாங்க. நாம புகையை போட்டு ஓமம் வளர்த்து அதுலயே 2 மணி நேரம் மூச்சு முட்டி அதுக்கப்புறம் ராத்திரி 11 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி நல்ல நேரம் பார்த்து பால் பழம் சாப்பிட்றதுக்குள்ள வெறுத்து உனக்கு வேற எந்த நினைப்பும் கிடையாதா? இல்ல இல்ல. ஏன் இல்ல? நேத்து கூட நேஷனல் ஜியோகிராபிக் பார்த்தேன். நல்ல சயின்ஸ் மேட்டர். யானைக்கு லவ் மூடு வந்தா என்ன செய்யும்னு தெரியுமா? 2 hours லைவா காட்டிக்கிட்டு இருந்தான். மிரண்டு போயிட்டேன். இன்ட்ரெஸ்டிங். ஃபுல்லா 2 மணி நேரம் பார்த்தியா? ஆமா சார். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? ஃப்ரெண்ட் இருக்கா? ஐயோ உன் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்றல. பாரு அவன் கிடக்குறான்டி. அவன் வாட்ச்மேன். ஃபர்ஸ்ட் யூ கோ. என்னடா இது? வாட்ச்மேன் மாதிரி உட்கார வச்சுட்ட. புரிஞ்சுக்கிட்டியாடா? டேய் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஹெல்ப்னு நினச்சிக்கோடா. வீட்டில் வேற யாருமே இல்லை, எல்லாரும் திருப்பதிக்கு போயிருக்காங்க. அதுக்குள்ள பிரியாவோட மனசு விட்டு பேசலான்னு பார்த்தேன். அதுக்கு எவ்வளோ போராட வேண்டியது இருக்கு. உன் தங்கச்சி வந்துட மாட்டாளே? டேய் வரமாட்டாடா. அவ ஃப்ரெண்டோட படத்துக்கு போயிருக்கா. 2 மணி நேரம் ஆகும். கேபிள் கொரியர்னு வந்தா மேனேஜ் பண்ணிக்கோ. போர் வச்சா டிவி பார். நீ பண்ற ஏற்பாடெல்லாம் பார்த்தா மனசு விட்டு பேசுற மாதிரி தெரியல. ஏதோ மல்லுக்கட்டு விவகாரம் மாதிரி தெரியுது. கார்த்திக் உண்மையை பேசக்கூடாது, புரிஞ்சுக்கும். கூட்டு வந்துட்டல, போ. போய் என்ஜாய் பண்ணு. போடா போடா.
Ani, come. Ay. என்ன செய்ய போகிறாய் அன்பே அன்பே அன்பே? ராஜு ராஜு என் நேரமாச்சு, சீக்கிரமா. பர்ஸ் மறந்துட்டேன்டி. 2 minutes. ஓகே. தங்கச்சி வந்துட்டானா? டேய், என்ன பண்ணலாம்? நான் சமாளிக்கிறேன், நீ சும்மா இரு. என்னடி வந்துட்ட? கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஏய், என்னன்னு சொல்லு. பர்ஸ் மறந்துட்டேன்டா. பர்ஸா? எங்க தானே வச்சேன்? டேய், பில்டிங் மாதிரி ஏன் நிக்கிற? தேடுறா. ஏண்டி இங்க தேடுற? உன் ரூம்ல போய் தேடு. கரெக்ட். அங்க தேடு. எல்லாத்தையும் சமாளி. ஆமா, இவ யாரு? கார்த்திகோட கேர்ள் ஃப்ரெண்ட். வீட்டுல ஏதோ பிரச்சனைன்னு சொன்னா, மனசு விட்டு பேசணும்னா அதான் அலோவ் பண்ண. சொல்லண்டா, சொல்டா, சொல்லு. ஆமா, நானும் பிரியாவும் 4 வருஷமா லவ் பண்றோம். அவங்க வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. எங்க வீட்டில் எங்க அக்காவை நான் சமாதானப்படுத்தணும். அதை பத்தி தான் இங்க வந்து டிஸ்கஸ் பண்றோம். ஓ, சாரிப்பா, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். உங்க 2 பேரையும் பார்த்தா ஏக்துஜி கிளி மாதிரி இருக்கு. தேங்க்ஸ், கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன். 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 4 வருஷமா லவ் பண்றோம். உயிருக்கு உயிரா லவ் பண்றோம். திடீர்னு பிரச்சனை, என்ன பண்றதுனே தெரியல. எங்களோட இது ட்ரூ லவ். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் அவளை மிஸ் பண்ண மாட்டேன். That's good. அவனுக்கு நம்மளை விட்டா யார் இருக்குங்க? கார்த்திக் லவ் நாம தானே சப்போர்ட் பண்ணோம். கரெக்ட்டா? ஹே ஜான்சி. ஜான்சி, ஏய் ஜான்சி. பாத்தியா, சொன்ன டைமுக்கு வந்துட்டேன். நீ தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. You want one? யா. பபிள்கம்க்கும் பொண்ணுங்களுக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு தெரியுமா? என்ன? ரெண்டுமே ஆரம்பத்துல ஸ்வீட்டா தான் இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டேஸ்டே எல்லாம் போயிடும். Just a joke, yeah. Stupid, yeah. மச்சான் அங்க பாரு. ஹாய். ஹாய். எங்கடா போற? ஆஃபீஸ் டா. ஜான்சி உன் ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிட்டலா? தானே வேணாங்க. போடா. எங்கடா போற? டீ நகரா. மச்சான் பணம் பாண்டா போறான். போய் டிராப் பண்ணிடா. மச்சான் நீ காலைல போயிடு. ஓகே ஓகே ஓகே. ஹலோ. வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம். அந்த தென்னா குனி கூட்டம் எல்லாம் ஊர்வலம்.
அந்த நடுக்கடலில் நடக்குதையா திருமணம் அங்கு அசர பொடி ஆளுக்கெல்லாம் கும்மாளம் ஓ ஹலோ ஏய் ஜெனி ஜெனி ஹாய் ஜெனி ஆமா எப்போ வந்த பெங்களூர்ல இருந்து அதெல்லாம் ஓடியா நீ ஒரு பொண்ணு அமிச்ச அவ பேர் என்ன ஸ்வீட்டிடா. ஸ்வீட்டி ஒன்னையா அவ ஒரு நாள் பார்ட்டி இருக்குன்னு எங்களெல்லாம் கூட்டு போனாயா அங்க அவளும் கார்த்திக் அடிச்ச லூட்டி இருக்குது எனக்கு வெக்கமாயிடுச்சுன்னா பாரு. அப்புறம் கம்பெனின்னு சொல்லிட்டு 2 பொண்ணுங்க வந்தாங்கயா எவ்வளவு பீர் குடிப்பாங்க சத்தியமா சொல்றேன் பொண்ணுங்களே கிடையாது. அப்புறம் நம்மளால முடியல நாம எஸ்கேப். அதுக்கப்புறம் நம்ம கார்த்திக் தான் ஃபுல் நைட் ஃபுல் டைட் அவங்களோட இருந்துகிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு கார்த்திக் தான் அவங்களை டிராப் பண்ண தெரியுமா? வண்டியை விட்டு கீழே இறங்குடா. என்னடா வண்டி இதுக்கு மேல போகாதடா. டேய் போடா. கோமாடா. டேய் போடா. மூஞ்சில போடா போடான்னா ஓடி